அடுத்ததா நம்ம பின்னாடி இருக்கிற செட்டப்ஸ்லயே டீ கடையில எவ்வளவு கும்பல் பாரு. டீ கடையில மகவா கிளப்பிங் சீன். ஓஹோ. ஆமா, கிளப்ல ஸ்ட்ரைட்டா நம்ம என்டர் ஆயிட்டோம். கிளப்ல வந்து ஒரு மாதிரி கொலன்னு ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் எப்படி நடந்து வருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். இவன் நார்மலாவே இப்படிதான் நடந்து வரான் அப்படின்னும் போது oh my God. அந்த தம்பியா? ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் சப்ஜெக்ட் நிக்கில். வாங்க. பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இது வரைக்கும் ஏதாவது கிளப்புக்கு போயிருக்கியா? இல்லண்ணா, நான் நல்ல பையன். புரியல, என்ன கிளப் போறவனெல்லாம் கேட்டவனா? அல்ல, அப்படி சொல்ல வரல. அது வந்து இது வரைக்கும் போனது இல்ல, இதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம். அக்காலாம் வாரம் வர கிளப்புக்கு போவாங்க. சார் கிளப்புக்கு போவாங்க. போவேன், என்ன வேணாலும் போவேன். டெபினெட்லி போன வாரம் அந்த 3 கேர்ள்ஸ்ல ஏதோ ஒரு கேர்ளை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்து. யாரை ஃபாலோ பண்ற? யாரை ஃபாலோ பண்ண? கரெக்டா கட்டுட்டா. ஐஸ்வர்யா அக்கான்னு ஒரு அக்கா இருந்தாங்கல்ல, அவங்க ஜஸ்ட் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. சரி ஓகே, நானும் திருப்பி ஃபாலோ பேக் பண்ணிட்டேன். டேஞ்சரஸ் பிள்ளை. இங்க பின்னாடி இன்னைக்கு நிறைய காசு வந்திருக்காங்களே, யாரையா ஃபாலோ பண்ணலாம்? பேர் கேட்கலாமா? ஒரு எப்படியா அண்ணன் கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். உங்க பேருங்க? கௌசல்யா. எத்தனை ரவுண்டு? எத்தனாவது ரவுண்டா ஆடுறீங்கன்னு கேட்டேன். செகண்ட் ரவுண்டா? அதான் ஒரு மாதிரி உட்காந்துக்கிறேன். நீமா? ஷாலு. என்னடா, யாரை ஃபாலோ பண்ணலாம்? எனக்கு தெரியும், ஷாலு அக்காவை தெரியும். ஷாலு அக்காவை தெரியுமா? எப்படி தெரியும்? இல்ல, அதானே இந்த சப்ஜெக்ட்டோட ஹார்ட் பீஸ். இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட வந்தாங்க, அப்ப ஓ, பேச. அவ்வளவு கான்டாக்ட்ஸ்ல இருக்கீங்க. அவங்க டான்ஸ் ட்ரூப்லயே எத்தனை பசங்க இருக்காங்க? அவங்கள ஒரு பேர் சொல்லு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? வந்து நின்னது குத்தமாடா. என்ன மாதிரி போல இது பசங்க கூடலாம் பழக மாட்டாங்களே. வெரி குட் வெரி குட் வெரி குட். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? சூப்பர் மகாபா. போன வாட்டி ஒரு 3 கேர்ள்ஸோட மோட்டிவேஷன் கொடுத்தேன். இந்த வாட்டி வந்து 5 கேர்ள்ஸ் கிளப்பிங் சீன்ஸ்ல உட்கார்ந்திருக்காங்க. ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துறலாம் அவனுக்கு. கேர்ள்ஸ் வாங்க, ஒரு ரேம்ப் வாக் பண்ணிடுங்க. நீங்க எல்லாம் அவனோட ஃப்ரண்ட் ஆங்கிள் தானே பாத்தீங்க. அவன் பின்னாடி என்ன பண்ணான்றத பாக்கல. நீங்க எல்லாம் அப்படியே திரும்புங்களேன். நான் தான் நிக்கில். ஓகே, ரொம்ப புண்படுத்தாங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ட்ரீட்டுக்கு ஒரு ட்ரீட்டா மகப்பா. ஸ்டெப்ஸ் மட்டும் நம்ம போட்டுட்டு போகணும் போடுங்க. ப்ளீஸ் இந்த பாட்டோட அந்த பீட்ஸ் எல்லாம் மட்டும் கொஞ்சம் போடுங்களேன். மக்காப்பாவை கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நான் பண்ணிடலாம். அதானே உலக வழக்கம். Good. Amazing. இது சூப்பர். மீனாட்சிக்குள்ள இப்படி ஒரு டான்ஸ் இருக்கான்றத நான் அவர் நோட்டீஸ் பண்ணல. மிஸ்கி சார் நோட் பண்ணிட்டாரு. இல்ல, நான் தேடி நேரம் வந்தேன். அவன் தாடியை புடிச்சால எதுக்குன்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலா நக்கல்யா அவனுக்கு. எப்படி எங்க பசங்க? நல்லா அழகா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ட்ரெஸ்ஸிங்லாம் நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் அத கேக்கல சார், பாட்டு. லுக் வெரி பியூட்டிஃபுல், நைஸ் Dress. இன்னைக்கு இந்த இடத்துல இந்த பாட்டை பாடணும். அப்ப கேட்கும்போது அட்ரட்டே இவருக்கு தம்பியா பிறந்திருக்குமே, இதோட என்ன வேணும்? அவருக்கு மகனா பிறந்தது. நீ லேட்டு தான், கூட பிறந்தது நான் தான். நீ லேட்டு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீ பிறந்த. ஆகையால யாருக்கு 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சா? சார் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணல சார். இவருக்கு தனியா கல்யாணம் இருக்கு, இவளுக்கு தனியா கல்யாணம் இருக்கு. அதுதான் கேக்குறேன். சொல்றதெல்லாம் தப்பா இருக்கு. இல்ல சார், நீங்க ட்ரிபிள் மீனிங்ல தான் பேசுறீங்க. நாங்க அதை டபுள் மீனிங்ல புரிஞ்சுக்கிறோம். எனக்கு எங்க ஆரம்பிக்கிறது தெரியல. கண்ணை திறந்ததுல இருந்து ஆரம்பிங்க சார். ஹைலைட் எங்க என்ன தெரியுமா? சரண் வந்து ஐயோ கத்துனதுதான். ஐயோ 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 ஐயோ. மூஞ்சி சார், மூஞ்சி கத்துறா. ஏமா பாடுமா. கண்ணு திறக்கணும் சாம், கைய பிடிக்கணும் சாம். ஐயோ, இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கைய பிடிக்கணும் சாம், இது வந்து சேர்ந்து வெச்சல காமி. நோட் பண்ணுங்கப்பா பின்ன. கண்ணு திறக்கணும் சாம், கைய பிடிக்கணும் சாமி. வாலாம் கண்ணை மட்டும் திறக்க மாட்டான், கதவே திறந்து உள்ள போவான். தேங்க் யூ சரண்.
நன்றி நன்றி. கண்ணை திறக்கணும் சாமின்னு நம்ம ஃபீல் பண்ணிருக்கோமே, அது ஃபீல் பண்ண வச்சவர் யார் தெரியும்? அதுதான் அவர் எழுதினவர்கிட்ட நம்ம கேட்டலாம். ஓ அப்படியா விஷயம்? சார் சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் பாராட்டுகள். இப்படி ஒரு பாட்டு இதுல ஒரு பெரிய கதை இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி திங்க் பண்றதுக்கு அனுபவங்கள் ஜாஸ்தி வேணும் உங்களுக்கு. இல்ல எதுவும் அதான் எழுத்துல வரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. மிஷ்கின் சார் கண்ணை திறக்கலாமா? இது வானம் பாக்குற பூமி வந்து சேர்ந்து விளைச்சல காமி அப்படின்னு என்னப்பா ஒன்னும் புரியல எனக்கு ஆக்சுவலி. எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. சாமிகிட்ட வேண்டிக்கிற பாட்டு வேண்டிக்கிறோம். கண்ணை திறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமின்னா கையை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. இது வானம் பாக்குற பூமி என்ன பாருங்க, நான் வாங்க நிலமெல்லாம் வறண்டு போய் சேர்ந்து விளைச்சல காமி காமிங்க அப்படின்னு அது கடவுளே கூப்பிடுறப்போ ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. நல்ல சாமி பாட்டு, ஆமா இது பக்தி பாட்டு, அருமையான பாட்டு, பக்தி பொங்குது ஆக்சுவலி. ஓகே சூப்பரா இருந்துச்சு. அவங்க பேர் சோபாவா? சார் என்ன மறந்துட்டீங்க பாத்தீங்களா? எனக்கு வருத்தம்ப்பா. நான் உள்ள வரும்போது வேகமா வந்தீங்களா? அதுதானே. அது ஓகே. அதுக்கு முன்னாடி நான் உங்களை செல்ல குட்டின்னு கூப்பிட்டேனே, ஞாபகம் இருக்கா? என்ன சார் நடந்து ஒண்ணுமே புரியலையே. என்னமா நடக்குதுங்க? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கு இங்க வாமா, நீ என்ன பண்ணி பயங்கர மாட்டீங்க, வாமா பக்கத்துல வாமா. சார் தேங்க் யூ சார். இந்த ஆட்டம் ஆடிட்டாங்க சார், ஒண்ணுமே புரியல சார். என்ன மனுஷன்